பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா? என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். எங்க அண்ணன் வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1, 2, 3லலாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10, 15 தோசை அது போகும். ஆனா இங்கேக்கு அங்கேக்கும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா அவன் சார் என்ன 13 எல்லாம் இல்ல சார். அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஒரு அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலா ஒரு தமிழக உணவு உலக அளவில் பிரசித்தி பெற்றது அப்படின்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி 2-3லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல நேஷனல் லெவலில் ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். தோசையை பற்றியும் பேச முடியும். தோசைக்கு ஒரு சோவா. இந்த பக்கம் இருக்கவங்களாம் தோசை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு பூம்டடி தோசையை வச்சுக்கிட்டு என்னடா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. நான் சின்ன வயசுல வந்துட்டு ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன். இந்த தோசை கார்னர் போனா எனக்கு அது ரொம்ப ஆசை. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆசை ஏன்னா அவங்க அந்த ஊத்தும் போதே ஒரு சவுண்டு, அந்த ஒரு நெய் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் போயிட்டு நிறைய புது டிஷ் பார்த்தா கூட தோசை நம்ம டெய்லி வீட்ல சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு தோசை சாப்பிட்றதுக்குன்னே எதில் எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு தோசை கடை. ஒவ்வொரு சண்டேயும் ஒரு கடை. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா? என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. ஏன்னா தோசையால எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ நாமெல்லாம் அங்கே போய் நின்னா அவங்க வீட்டிலேருந்து வாசனையாக தோசை வாசனை வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தோசை வராது, நம்ம அம்மாக்கும் வராது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம், சப்பாத்தி 4 டப்பாவில் பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்க. பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குதே. ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையற போடா. தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், 2 நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை நைட்டும் தோசை. தலை இட்லி வடை தோசை நிக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? மெனு ஜென்ரலாவே காலை நைட்ல தோசை தான். ஆமா சார். அது வந்து ஏன்னா எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. எலக்ட்ரிக் சுடுகாடு. எங்க அண்ணன் வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1, 2, 3லலாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10, 15 தோசை அது போகும். சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். எங்க அம்மாக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட்ற மூத போயிடுமா. அவன் நின்று சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தோசை போட்டு கொடுக்கணுமா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆனா இங்கேக்கு அங்கேக்கும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் அவன் 13 எல்லாம் இல்ல சார். அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. தோசை அவனுக்கு முறுமுறுலா இருந்தா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவான்னா ஃபர்ஸ்ட் மிளகா பொடி வச்சு சாப்பிடுவான். புரியுதுப்பா எனக்கு. அப்புறம் வீட்ல சாம்பார் அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து சர்க்கரையும் நெய்யும் போட்டு குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். முத 3 தோசை மிளகாப்பொடி, ரெண்டாவது 3 தோசை கெட்டி சாம்பார், மூணாவது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் 4வது வந்து அது அப்படியே நாலாவது 4வது செட்டு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வெறும் தோசையா, எந்த சைட் டிஷ்ஷும் எதுவும் இல்லாம அது அப்படியே ரோல் பண்ணி இந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, இப்பவும் அது மாதிரி தான் சாப்பிடுவான். அடுத்தது அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா, அது லாஸ்ட்ல முடிஞ்சிரும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அந்த அடுப்பும் நானும் மட்டும் தான் இருப்போம். பக்கத்துல குட்டி ஸ்டூல போட்டு அவன் உட்காந்துப்பான். அங்கேயே பக்கத்துல சுட உட்காந்துப்பான். அம்மா நான் எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. ஆமா போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. அண்ணா நீ 25 சாப்பிட்டுட்டேன்னா முந்தா நேத்து நடந்தது இந்த விஷயம். 7 தோசைப்பா. தெரியாதா எனக்கு? கணக்க நோட்ல போறான்னு தோசையில போட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன கவலைன்னா பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்லை.
பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஒரு 6-7 தோசை வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்ல. செட்டாக ஏதோ ஜிம்முக்கு போற மாதிரி, இதுல 3 அதுல 3. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். அதுல 3 முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்த போன சரி, ஆரம்பிச்சா எல்லாராலையும் அது மாதிரி சாப்பிட முடியாதுல்ல, அது ஒரு வரப்பிரசாதம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தோசை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து எங்க அம்மா தான். சின்ன வயசுல வந்து டிசைனாலாம் தோசை சுட்டு கொடுப்பாங்க. தோசையில வந்து ஸ்டார் தோசை, ஹார்டின் தோசை, அப்படியே பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு. ஏ பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. ஆக்சுவலா தோசையை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? இப்போ வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு எதுக்கு இத்தனை தோசை, சீக்கிரம் சாப்பிட்டு போகணும், நிறைய சாப்பிட போறேன்ட்டு கனமா சுட்டு கொடுத்துருவாங்க. தம்பி, இந்த வயசுல உட்காந்துருக்க உனக்கு போய் டிசைன் தோசையெல்லாம் சுட்டு கொடுக்க முடியுமாப்பா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒரு 5-6 தோசை சுடுற வேலை லிமிட்டா இருக்குது. அப்புறம் அப்படின்னும் போது போதுமானு கேட்குற மாதிரி ஆயிடுது. மட்டும் எழுந்து நின்று ஸ்டவ் கிட்ட தோசை ஊற்றினு பக்கத்துல வந்து ஒரு முட்டை தோசை ஊற்றி கூடாதுன்னும் போது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நார்மலாக நம்ம மசாலா தோசை மாதிரி நைஸாக ஊற்றி கொடுத்தா போதுன்னு சொல்ல மாட்டாங்க. வச்சுட்டே இருந்தா அமைதியாக இருப்பாங்க. நானா டயர்டாய் வேணுமா போதுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒரு தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சு ஞாபகம் இல்லாமல் குடிச்சுனா வயிறு நிறைஞ்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தோசை வெறியனுங்களா, உங்களுக்கு பயந்து என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் இந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம ஹோட்டல்ல என்ன பண்றோமோ அதே வேலை தான் திருப்பி வீட்ல வந்து பண்ண வேண்டியதா போச்சு. நான் பிளைன் தோசை வேணா நான் போட்டு தரேன், நீ மத்ததெல்லாம் ஒரு கட்டத்துல உங்களுக்கு எவ்வளவு தோசை பிடிக்குன்னு கேட்க போய் நீங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அநியாயத்துக்கு நீ தோசை ஊத்தி கொடுக்க சொல்றாங்க பெரிய சார். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க சார். 3 தோசைகள் வைப்பேன். இது ஊற்றி அந்த பவுல்ஸ் எடுக்கலாம், அடுத்த தோசை நான் ஊற்றிடணும். எனக்குள்ள அந்த ஒரு காம்படிஷன் மாதிரி. என்னம்மா இப்படி இருக்கீங்களா? அவங்க போதும்னு சொல்லக்கூடாது. அது வரைக்கும் நான் அடுத்தடுத்து ஊற்றிக்கிட்டே உங்களுக்கு இருக்கணும். சலிக்காதா நிறைய தோசை ஊத்த? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எத்தனை தோசைனா கணக்கெல்லாம் தெரியாது. அந்த பையனை தத்தெடுத்துக்கிறீங்களா? என் தம்பி அப்படி இருந்தா சார். என் தம்பி 5லேருந்து மினிமம் 12லேருந்து 15 வரைக்கும் சாப்பிடுவான். என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானா? அதுவும் சாம்பார், தேங்காய் சட்னி, கருவாடு கூட்டு, இதுக்கெல்லாம் செமையா அவன் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு அந்த தோசை ஊற்றி பூண்டு இடிச்சு மிளகா உப்பு போட்டு கணக்கை பார்த்தா நான் பிரேக் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தோசை பூண்டு இடிச்சு மிளகாப்பொடி போட்டு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. காலையில எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது அந்த தோசைன்னு சொன்னோடனே மனசுல ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும் சார். அது டெய்லி அதே தோசை எங்க வீட்டுல வரும். ஆனா டெய்லி அந்த தோசையை பார்க்கும்போது காலையில ஒரு அப்பா அப்படின்னு ஒரு தோணும். தோசை இருந்தாலே அன்னைக்குள்ள நாளே ஒரு ஃபினிஷ் ஆனது மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குது சார் தோசையில. வேற எந்த ஃபுட்லயுமே கிடைக்கிறது இல்லை. மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. தோசைன்றது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சாதா ஒரு மாவில் அவங்க விதவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சிரப் ஊற்றி அது ஒரு சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு ஹைப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை இது கடைசியில் அது ஒரு மாவு அவ்வளோதான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நம்ம க்ரியேட்டிவாக கொடுக்குறோம் சார். இப்போ மித்த டிஷ்ஷஸில் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல சார். தோசையில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சீஸ் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் சீஸ் தோசை, அந்த மாதிரி நம்ம நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம் சார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நன்றி வணக்கம். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.